ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே ஃபேமிலி vlog. இது வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். நாங்கள் பெங்களூர் டு மதுரை மதுரையில் 1 day ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கோவிலெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். கருப்பட்டி காஃபி எப்படி இருக்க? சம்திங் டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கு. நுங்கு தண்ணியா? நுங்கு தண்ணி தான் பதினியா? நுங்கு தண்ணி தான் பாத்தீங்க. ஆமா, ரெண்டும் ஒண்ணே. இப்போ அப்படியே இது போடுறேனா வாட் போடுறேனா how it is நல்லா இருக்கு. வாசம் சென்னைங்க. ஸோ ஆந்தி வேல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோட் சைடில் வந்து பதனியை வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பதனியை வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். அடுத்து வந்து நாங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து குற்றாலம் ஃபால்ஸை தான் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ₹70. ஓ, ஃபுல் எண்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி சுற்றி ரோடு இல்லை, மவுண்டன் தான் இருக்குது. ஸோ மேப்பில் எண்டு காட்டுறது குற்றாலம். ஆச்சு குற்றாலம் வந்து சேர்ந்துருந்துருக்கேன். சேர்ந்து இப்போ தான் போயின்னு இருக்கோம் ஃபால்ஸ்க்கு. போயிட்டு 1 hour போயிட்டு தண்ணியில் நல்லா ஆடிட்டு வர போகிறோம். இதுக்கு 2 பேரும் ஃபால்ஸில் போயிட்டு ஆட போகிறோம். மம்மி கூட வருவாங்க, சச்சினும் வருவாங்க. போகலாம் வாங்க போகிறோம் ஃபால்ஸுக்கு. ஸோ நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளவே 6 o'clock ஆகிடுச்சு. இங்கே குற்றாலமில் இருக்கிற மற்ற ஃபால்ஸ் எல்லாம் வந்து 6 o'clock க்ளோசிங் டைம். அதனால் இங்கே இருக்கிற 5 ஃபால்ஸ் தான் நாங்கள் போகணும். இந்த 5 ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 24/7 ஓப்பனில் இருக்குமா. ஸோ டே அண்ட் நைட் வந்து இங்கே ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ஸுக்கு செப்பரேட்டோ லேடிஸ் செப்பரேட்டோ வச்சுருக்காங்க. செப்பரேட்டாக போய் ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு வர மாதிரி இருக்காங்க. ஸோ ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளவே 2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வெளியே வந்தோடனே நல்லா பசி. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதில் வந்து சில ஸ்நாக்ஸுங்கெல்லாம் வாங்கி சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். பூண்டு சட்னி, காடை முட்டை காடம் அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி எடுத்த அப்படி அப்படி டச் பண்ணி உடம்பு போகுது பார்த்து. பூண்டு சட்னியோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஆடு சூப்பராக இருக்கு. ஸோ காடை முட்டைலாம் சாப்பிட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு ரோ ஃபுல்லாக கடைங்க தான் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக பஜ்ஜி, போண்டா, பிரெட் ஆம்லெட், மேகி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ தண்ணியில் ஆடிட்டு வந்து நல்ல ஒரு டயர்டுக்கு வந்து பசியும் நல்லா இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் வந்து எல்லாம் ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி தான் போனோம். ஸோ ஃபைனலாக வந்து சூடாக ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அரௌண்ட் 8:30 கிட்ட வந்து நாங்கள் குற்றாலம்லேருந்து ஆன் தி வேல இருக்கிற திருநெல்வேலிக்கு தான் போனோம். இங்கே திருநெல்வேலியில் வந்து ஃபேமஸான இருட்டுக்கடை அல்வாவை தான் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். இருட்டுக்கடை அல்வா தேடின்னு போயின்னு இருக்கேன். 9:30 ஆயிருக்கு. சாமிக்கு ஒரு கும்பிடு. நல்ல எப்பரு அல்வா. 8 மணிக்கு க்ளோஸுங்க. 10 மணிக்கா? நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். சரி இருக்குதா இல்லையா அந்த கூகுளில் பார்த்தேன். சரி, இது ஒரு பீஸ் கொடுங்க. ஓ மை காட். எப்படிங்க? 1 kg 6. ஸோ ஃபைனலாக திருச்செந்தூர் ரீச் ஆகிறதுக்குள்ளவே 12:30 ஆகிடுச்சு. அங்கேயே ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். இப்போ குளிச்சுட்டு கோவில் தரிசனம் பார்த்துட்டு அதில் பாருங்கள் ஃபுல்லாக க்ரௌட் இருக்குது. இன்றைக்கி எல்லா ஹாலிடேஸு க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. பார்த்துருப்பீங்க க்யூவெல்லாம் ஃபுல்லாக காலையிலேருந்தே நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தரிசனம் ஆகுதோ, டைமுக்கு எடுக்குதுன்னு தெரியாது. பார்க்கலாம் வாங்க. எவ்வளோம்மா அது? எவ்வளோ? 50 ரூபாவா? கரெக்டாக சொன்னால் காசு தப்பு இருந்தால் வேண்டாம். சரி சொல்லுமா. உங்கள் பேர்? தினேஷ். முருகா. ஆயுள் 88 வயதுக்கு இருப்பீங்க.
சரி. நீங்கள் புத்திசாலி. அன்புன்னா யாருக்கு தலை குனிவீங்க, அதிகாரம்னா தலை குனிய மாட்டீங்க. நாடு சுற்றணும், ஊர் சுற்றணும், இன்னும் வெளிநாடு வெளிப்பயணம் போகணும். கைரேகை வயிறு இருக்கா? இல்லை. இது நாள் வரை 4 ஜனத்தை எதிர்பார்த்தீங்க, காசு பணத்தை எதிர்பார்க்கல. உழைக்க தெரிஞ்சது, பிழைக்க தெரியுது. பல பேர்களை நம்பி மோசம் அடைஞ்சீங்க. இப்போ தான் காசு வேணும் தேட வேணும்னு யோசனை. பெருமாள் முருகன் முனியத்தில் கடுகளவுக்கு பொருளை வச்சு மிளகழகு தேடணும். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக இனி போக போக செல்வாக்கு முருகன் கோபுரமாக உயர்வீங்க, வெற்றி கிடைக்கும், குறையில்லை. ஸோ பீச்லலாம் ஜோஷியம் கேட்டுட்டு கடலில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி தரிசனம் பார்க்க போகிறதுக்குள்ளவே எங்களுக்கு அரௌண்ட் 1 to 1:30 கிட்ட ஆயிடுச்சு. புளியாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு முருகனை தரிசிக்கணும் போயின்னு இருக்கோம். வா. உள்ள பூஜைலாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. போதும். என்ன அழகா இருக்காரு. நம்ம வீட்டில் இருக்க முருகர் மாதிரி இருக்காரு. இது ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு நம்மள இதே மாதிரி இருப்பாங்களா இல்லையா? சஷ்டி இருக்கிறதுனால க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபுல்லு அதனால தான் அந்த மத்தியானம் மேலே தர்ஷனத்துக்கு வந்துட்டுருக்கேன். காலையில் ஃபுல் க்ரௌடு தான் இருந்தது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால ரினிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கோபுரம்லாம் கூட ரினிவேட் ஆகிட்டுருக்கு. வள்ளி மலையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சலிங்கத்தை 5 வருஷம் இருக்குது க்ளோஸ் ஆகிட்டு. அதெல்லாம் பார்க்கலான்னு வந்தோம், ஆனால் அதுதான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே எங்களுக்கு 2 hours கிட்ட ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே நிறைய ரினிவேட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸ்பெஷல் என்ட்ரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குவிக்காக தரிசனம் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஐயருங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குவிக்காக உள்ளே கூப்பிட்டு போயிட்டு வராங்க. ஸோ கோவிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம். இது பன்னீர் இலை விபூதி அப்படின்ட்டு நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இந்த விபூதியை வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஆமாம், இலையோட அந்த விபூதியும் சாப்பிடணும். பன்னீர் இலை விபூதி அப்படின்ட்டு. ஸோ உடம்புல இருக்கிற நொடியெல்லாம் போயிடுமா பார்க்கலாம். பறக்குது. இதுதான் பன்னீர் இலை, அதுக்குள்ளே விபூதி வச்சுருக்காங்க. பறக்குது, காத்துக்கு பறக்குது. சும்மா அப்பா மாடு வந்ததுனால ஓடிட்டாங்க. மறுபடியும் கண்டிப்பா இருக்கு. இதை சாப்பிடுவா, நீரை சாப்பிடுவா. செம பறக்குது காத்துக்கு. நிஷா கொடுங்க. இந்த இலை சாப்பிடு நிஷா. இந்த இலையோட சாப்பிடு. நீர் கஸ்பா இருக்கா? அடக்கடவுல அப்புறம் எதனா கொடுத்துருப்போ. கன்னியாகுமரி போயிட்டு இருக்கோம். இங்கே 90 kilometers இருக்கு. 2 to 2.5 hours ஜேர்னி. எப்படி இருக்காம பார்க்கலாம் வாங்க. ஸோ கன்னியாகுமரியோட vlog அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.